பிரமாதம் பிரமாதம் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்தியன் 1 சூப்பர், அதை விட இது 2 சூப்பர், 3வது அதை விட சூப்பர். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். நைஸ், நல்லா இருந்துச்சு. பார்ட் 3க்காக வெயிட் பண்ணுறேன். படமே பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு பிரம்மாண்டம் பிடிச்சிருந்துச்சு. அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்டேஷன் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. யங்ஸ்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க இந்த ஒரு படத்தை. ஸோ எஸ், இது ஒரு நல்ல மெசேஜாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது சார் படம். சார் ஃபஸ்ட்டில் இருந்து பார்ட் 1 மாதிரியே இருக்குது. எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது படம். ஃபஸ்ட்டு ஸ்லோவாகவே இல்லை. இல்லை அப்படிலாம் இல்லை. எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நல்லா இருந்தது. நல்லா படம் சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருந்ததுங்க. படத்தில் என்ன பிடிச்சிருந்ததுன்னா அந்த வர்மக்கலை சீன்ஸ் நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டைரக்ஷன் ஓகே, குட். படத்தில் எல்லாமே நல்லா இருந்தது. ஆப்வியஸ்லி ஐ லைக் த ஸ்க்ரீன் பிளே. கேமரா ஒர்க் சூப்பராக இருந்தது. அண்ட் கடைசியில் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருந்தது. அதில் கமல் சார் சூப்பராக பண்ணியிருந்தார். ப்ரெசென்ட்டில் என்னென்ன நடந்துட்டு இருக்கோ அதை தான் படமாகவே எடுத்திருக்காங்க. ஸோ பார்ப்போம் சேஞ்சஸ் இருக்கான்னு. ரொம்ப நிறைய கெட்டப்பில் வராரு. படம் பார்த்தீங்கன்னா புரியும். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் இதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. லைக் ஆஃப் ஸ்க்ரீனில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஆன் ஸ்க்ரீனில் தெரியுது. ஆமாம், நான் மிஸ் பண்ணேன். ஆப்வியஸாக நான் மிஸ் பண்ணேன். ஃபுல்ஃபில் பண்ணாருன்னு சொல்ல முடியாது, சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காரு. தேங்க்யூ. லாஸ்ட் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. இப்போ இருக்கிற யூத்துக்கு வந்து புரிகிற மாதிரி எடுத்திருக்காங்க. நாட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டா, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டா நாடு சுத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் இங்கே நம்ம பாத்ரூமை சுத்தமாக வச்சுக்கிறோன்னு தெரியல. ஸோ அதை தான் சொல்ல வராங்க. லஞ்சம் கொடுக்கறது தப்புனா, லஞ்சம் வாங்குறது தப்புனா கொடுக்கறதும் தப்புன்ற மாதிரி சொல்லி வந்துருக்காங்க. ஸோ இந்த காலத்து 2K கிட்ஸுக்கெல்லாம் அது தெரிய வராது. ஸோ அவங்களாம் வந்து பார்க்கலாம், படத்தை பார்த்துட்டு வந்து ஸோ இப்படியும் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு படம் ப்ரோ. இந்தியன் 1 வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி வந்தது. ஸோ அந்த பீரியட் டைமில் இருக்கிற மாதிரி அது காமிச்சிருந்தாங்க. இந்த வாட்டி இருக்கிறது வந்து இந்த பீரியட் டைமில் எப்படி இருக்கிறது அப்படின்னு. சாரி, பாலிடிக்ஸ் என்றைக்குமே சேம் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஈவன் முன்னாடி கூட அப்படி தான் இருந்தது, இப்போ அப்படி தான் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் மெயினாக சொல்கிறேன். மெசேஜ் வந்து முன்னாடி அங்கங்கே தான் லஞ்சம் இருக்கும். இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே லஞ்சம் இருக்குது. ஆமாம், அவரே பண்ணாமல் எல்லாரையும் வந்து அந்த வேலையை பார்க்க தூண்டுறார். நல்லா இருந்தது. கமலுக்காக பார்க்கலாம். நான் பார்ப்பேன் கமலுக்காக. இந்தியன் 3 கண்டிப்பாக வந்து பார்ப்பேன். மியூசிக் தனியாக கேட்டேன், அப்போ எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. இப்போ படத்தோடு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கும். அதான் இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து இது ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறோம், கரெக்டுங்களா? ஸோ அதை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அந்த டைமில் அவர் சூப்பராக போட்டிருந்தாரு, இந்த டைமில் இவங்க சூப்பராக போட்டிருந்தாரு. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.